ஒவ்வொரு சிவாலயத்திலையும் நம்ம கவனத்துக்கு முதல்ல வர்றது ஒன்றுதான். அது சிவன் இல்லை, அவர் முன்னாடி அமைதியா உட்கார்ந்திருக்கிற நந்தி தேவன். ஏன் அவர் அங்க இருக்கார்? இதுதான் இன்றைய கதை. ஒரு பக்தன் மெதுவா மனசுக்குள்ள கேட்டான், நேரா சிவனையே பார்க்க முடியாதா? இந்த பெரிய நந்தி ஏன் முன்னாடி உட்கார்ந்திருக்கார்? அந்த கேள்விக்கே ஒரு தெய்வீக பதில் இருக்கு. நந்தி சாதாரண வாகனம் இல்ல, அவர் சிவனின் முதல் பக்தன், முதல் சேவகன், முதல் காவலன். அதனால்தான் அவர் முன்னாடி இருக்கார். சிவன் எங்கே இருந்தாலும் நந்தியின் கண்கள் எப்போதும் அவரையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். அந்த பார்வை பக்தியின் உச்சம். ஒரு நாள் நந்தி சிவனிடம் கேட்டார், பிரபு, உலகம் முழுக்க உங்களை வணங்குது, ஆனா எனக்கு ஒரே ஆசை, நான் எப்போதும் உங்களையே பார்த்துக்கிட்டே இருக்கணும். சிவன் சிரிச்சார். அதுல என்ன பெரிய விஷயம் நந்தி, நீ எப்போதும் என் முன்னாடியே உட்காரு. பார்வதி அம்மாவும் சிரித்தார். அப்போ பக்தர்கள்? சிவன் சொன்னார், சிவனை பார்க்கணும்னா முதல்ல நந்தியை பார்க்கணும். அதன் அர்த்தம் பொறுமை, பணிவு, பக்தி. இதை தாண்டினா சிவன் தானே வந்து நிற்பார். பார்வதி அம்மா சொல்றாங்கள், நந்தி முன்னாடி இருந்தா பக்தனின் அகங்காரம் பின்னாடி போயிடும். அதனால்தான் அவர் அங்க இருக்கார். நந்தி ஒரு சிலை இல்லம், ஒரு பாலம். பக்தன் கிட்ட இருந்து சிவன் வர போகும் லைவ் கனெக்ஷன். நந்தி எப்போதும் கண்கள் சிவனை நோக்கி, காதுகள் பக்தர்களை நோக்கி. அதனால்தான் நந்தி லைஃப் கனெக்ஷன் பிட்வீன் பக்தா அண்ட் சிவா. முதல்ல நந்தி, அப்புறம் சிவன். இதுதான் உண்மையான பக்தியின் பாதை. ஓம் நம சிவாய்.